வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஒரு திரைப்படம் பல சோதனைகளை கடந்து இன்றைக்கி சாதனை படைக்கிறதுக்காக ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம தளபதியின் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படம் போன தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. அது ரிலீஸ் ஆகலை. நிறைய பிரச்சனைகளை அந்த ஜனநாயகன் சந்திச்சுது. இவருடைய சிவகார்த்திகேயனுடைய படம் ஒன்று நடுவில் வரும்போது ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக முடியல. அதுக்கப்புறமா பல பிரச்சனைகளை அது சென்சார் போர்டில் சந்திச்சுது. பல டைலாக்குகள் அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. இங்கே ஸ்டேட் சென்சார் போர்டில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சு அங்கே டிலே ஆகி கோர்ட்டுக்கு போய் பல கஷ்டங்களை சந்தித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு வழியாக ஜனநாயகன் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனநாயகனை மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஜனநாயகனை நாங்களும் எல்லோரும் போல தேட்டரில் போய் பார்த்தோம். படம் நல்லாவே எடுத்திருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு பார்த்தாக்கா, பெண்களை புலி போல ஸ்ட்ராங்காகவும் மனதைரியத்தோடும் வளர்க்கணும். இதுதான் அந்த ஒரு ஸ்டான்ஸால் சொன்னோன்னா அந்த கதை சொல்லுகின்ற ஒரு கருவாக இருக்கின்றது. கதையின் கரு இது. அது ஒரு தெலுங்கு படம், இந்த பகவந்த் கேசரி என்கின்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. தெலுங்கில் பாலகிருஷ்ணா அவர்கள் நடிச்சிருந்தார். தெலுங்கில் அவங்களுடைய சொசைட்டிக்கு அந்த மாதிரி தெலுங்கு படம் மாதிரி அது எடுத்திருந்ததை நம்ம ரீமேக் பண்ணும்போது நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி விஜயினுடைய ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அருமையான மியூசிக் போடப்பட்டு இருக்கின்றது. நான் சொல்கிறது சாங்ஸுக்கு மட்டும் இல்லை, நடுவில் அந்த டீம் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படம் எடுக்கும்போது மியூசிக்கோடு சேர்ந்து போச்சுன்னா தான் நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யம் இருக்கும். அந்த மாதிரி மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. விஜயனுடைய நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை, ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. இது விஜயனுடைய கடைசி படம், இதுக்கு மேலே அவர் நடிக்க மாட்டார், அரசியலை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப அழகாக படத்தை எடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்ததுனாக்கா இந்த படம் கொடுத்து இருக்கின்ற அந்த இம்ப்ரெஷனை வச்சு ஜனங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே விசிலுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்ததுனாக்கா 150 தொகுதி சாலிடாக விஜய் ஜெயிச்சிருப்பாருங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரவிடாமல் பண்ணாங்களோன்னு ஜனங்க நினைக்கிறாங்க. சரி, எனிவே இப்போ படம் வந்துடுச்சு, நல்லாவே போயிட்டுருக்கு. அரசியல் நம்ம பேசுகிறதுக்கு வரல, படத்தை பற்றியான ரிவ்யூ தான் பேசலான்னு வந்திருக்கோம். படம் அருமையாக வந்திருக்குங்க. ஸ்டண்ட்டு காட்சியெல்லாம் அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டென்ட் மாஸ்டருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிக்கிட்டே ஆகணும். இந்த சீன்ஸை அமைச்சு இருக்கிறது குவைட் நேச்சுரலாக இருக்குது. அதாவது இந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களுடைய ஒர்க்கு இங்கே ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. படம் முழுக்க அது கொண்டு போகும்போது அந்த இந்த காட்சிகளாகட்டும், இதே 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. பிஃபோர் இன்டர்வல், ஆஃப்டர் இன்டர்வல். பிஃபோரில் அந்த பகவன் கேசரி என்கின்ற அந்த படத்தை தழுவுன மாதிரியே இருக்கின்ற காட்சிகளாக கொண்டு போய் பண்ணியிருக்கின்றாங்க. செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக மாற்றி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். டைலாக்ஸ் அவ்வளோ பஞ்சு டைலாக்ஸ் சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. சூப்பராக வந்திருக்கு டைலாக்ஸ்லாம். விஜய் பேசுகிற டைலாக்ஸ்லாம் ஒவ்வொரு டைலாக்குக்கும் அவ்வளோ கைத்தட்டல் வாங்குறாரு, அவ்வளோ விசில் வாங்குறாரு. அந்த அளவு நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக வந்திருக்கின்றது. நார்மலாக விஜய் படம் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப்பு இது நல்லாவே வந்திருக்கின்றது. படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படம் இந்த காலத்தில் வருதுனாக்கா அது கண்டிப்பாக இந்த படமாக இருக்கின்றதுங்க. இதை போய் பார்க்கலாம், ஒன்றும் தவறில்லை. எங்கேயுமே இந்த வன்முறைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த எப்படி அவங்க எடுத்துருக்காங்க. அதாவது படக்குழுக்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த படத்துக்கான
காட்சி அமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு வன்முறையான சில சீன்களை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் குழு இருந்தது. அதனால தான் நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கூட அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, இதை தான் அவங்க வன்முறையாக எடுத்து கொஞ்சம் டிலே பண்ண தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ சென்சார் கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓவரால் பிக்சர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வசூலில் கண்டிப்பாக சாதனை புரியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கதை தெலுங்கு படத்தை தழுவி இருந்தாலும் தமிழ் கல்ச்சருக்கு ஏற்றா போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல சமூக அரசியல் படமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரஜினியின் கூலி படத்தின் சாதனையை முறியடிக்கின்றதா, இல்லை அதை விட டபுள் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். இது விஜயனுடைய கடைசி திரைப்படம். இதுக்கு மேலே அவர் திரைப்படம் நடிக்க மாட்டார் என்பதனால கண்டிப்பாக இது சாதனை புரியும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.